திராவிட இயக்கங்கள் வேரூன்றி இருக்கின்ற நமது தஞ்சை தரணியில நமது டெல்டாவின் தலைநகரம் தஞ்சையிலே நாங்கள் அவருக்கு மாலை வைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில பெருஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளில அவருக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்துவதிலே உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். பத்து நாள் கெடு முடியுது, அடுத்த கட்டமா 10 நாள் கெடு விசாரணையோட முடியுது. அடுத்த கட்டத்துல எடப்பாடி டெல்லிக்கு போறாரு. 2 பேர்ல யாரும் பேசல, 2 பேரும் நம்ம வீட்டுக்காரங்க. அவர் போல கேட்டாரு, அது திரு செங்கோட்டையனுடைய விஷயம், அவர் அதுக்கு பதில் அளிப்பாரு. நீங்க என்ன, அது அவருடைய விஷயம், அவர் போறாரு. நீங்க எங்களை பத்தி கேளுங்க, நாங்க போய் சொல்றோம். எங்களுடைய நிலைப்பாடை பத்தி உங்களுக்கு பல முறை தஞ்சாவூர்ல ஆரம்பிச்சு மதுரை, மானாமதுரை, பரமக்குடி, காட்டுமன்னார் கோயில், நேற்றுக்கு அரியலூர் வரைக்கும் சொல்லிட்டேன். திரும்பவும் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கோம். தஞ்சாவூரை சேர்ந்தவர் என் மேல பிரியத்துல கேக்குறீங்க. உறுதியாக நீங்க எல்லாம் விரும்புற மாதிரி இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெற்றி முத்திரை பதிக்கும். நாங்கள் இத அகங்காரத்திலேயோ மற்றவங்க மாதிரி ஆணவத்திலேயோ சொல்லல, உறுதியாக சொல்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் அவர் என்ன கொள்கையே ஒன்றும் தெரியல. என்ன பண்ணிருக்காங்க அம்மா ஜெயலலிதா வழியில் விஜய் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு பேர் பேட்டி ஒருத்தர் கேட்டாரு, விஜய் அரியலூர்ல வந்தப்போ உங்க தொலைக்காட்சியில் இருந்த நண்பர் தான் கேட்டாரு, அவருடைய ஸ்டைல் அம்மா பாணியில இருக்கேன்னு கேட்டாரு. அம்மா பாணியில ஒருத்தர் யாரும் பேசுறா, அது எங்க அம்மாவை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு பெருமை தானேன்னு சொன்னேனே தவிர நீங்க நீங்களா ஒன்று உருவாக்காதீங்க சார். எல்லா கட்சியும் அவங்களுடைய கட்சி வாக்கு அதிகரிக்குன்னு தான் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. அதை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? இப்ப நான் சொல்லலையா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும், நாங்கள் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் சொல்றேன். அதோடைய அர்த்தத்தை நீங்க மே மாதம் புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கான தலைமை யார் இருப்பாங்க சார்? நாங்கள் பதவி ஏற்கிற, நாங்கள் அங்க வைக்கிற கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும். அதிமுக அழைப்பு கொடுத்தால் சொல்ற முதலமைச்சராக பழனிசாமி வேட்பாளராக இருக்கிற பட்சத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லை என்பதுதான் உண்மை. சார், விஜய் வரையால திமுக ஆட்சிக்கு மாற்றம் ஏற்பட நினைக்கிறீங்களா? சார், நான் அரசியல் ஆர்வம் சொல்ற அளவுக்குலாம் பெரிய அரசியல் ஞானிலாம் கிடையாது. நீங்கள் தான் ஊடகத்தை சேர்ந்தவர்கள், அரசியல் வல்லுநர்கள் தான் அதை பத்தி எல்லாம் சொல்லணும். ஒன்றை மாத்திரம் நான் சொல்றேன், எனது அனுபவத்துல எங்கள் இயக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீது உள்ள நம்பிக்கையிலும் 75 வயது வருட கட்சிக்கும் 50 வருட கட்சிக்கு இணையாக கட்டமைப்புள்ள இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாகிவிட்டது. உறுதியாக இந்த தேர்தலிலே நாங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சூசகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.